ஆனந்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க அந்த எக்ஸ்போக்காக. அடுத்து வந்து நம்ம குமரனும் அவங்க ஃப்ரெண்டும் கூட ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த எக்ஸ்போக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து வண்டியில் வந்து எல்லா சரக்கையும் போட்டுட்டு வந்து அழகாக வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஆனந்தி வந்துருப்போம், "ஆனந்தி ஏறுங்க" அப்படின்றாங்க. உடனே ஆனந்தி வந்து அப்படி வைக்க போகிறாங்க. எப்படி ஏறுதுன்னு சொல்லிட்டு, கை கொடுக்குறேன் ஏறுங்க ஆனந்தி" அப்படின்னு கை கொடுக்குறாங்க. "ஏறுங்க ஆனந்தி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதால் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கி ஏறுறாங்க. ஆனந்தி வந்து கை கொடுத்து அப்படியே தூக்கும்போது தன்னையே மறக்கிறாரு நம்ம வந்து குமரன். அப்படியே ஆனந்தியோட ஸ்பரிசத்தில் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கார் ஆனந்தியை. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆனந்தி இருக்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இதனால் ஆனந்தி சந்தோஷத்துக்கு அளவு இல்லாமல் அப்படியே பார்த்து கை தட்டுன்னு ரசிச்சுட்டு வராங்க. ஆனந்தியை தொடர்ந்து வந்து ரசிச்சுட்டே குமரன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆனந்தியோட வந்து அந்த சிரிப்பிலையும் அவங்க பண்ணுற அந்த சந்தோஷத்துலையும் வந்து பார்த்து பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு நம்ம குமரன். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, செம்ம டென்ஷனாக இருக்காரு. அப்படியே வந்து கண்ணை திறந்து எழுந்துக்கிறாரு. இங்கே வீரபத்ரனுக்கு வந்து ஒரே ஒரு டென்ஷனாக இருக்குது. வெளியே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் போட்டு அடிக்கிறாரு. இதனால் எல்லாரும் வீரபத்ரன் அடக்க முடியாமல் தவிக்கிறாங்க. போய் ஆகணும் ஆனந்தி, நீ சந்தோஷமாக இருக்க நினைக்கிறேன்டி, அதான்டி எனக்கு இப்படிலாம் இருக்குது, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுடி, நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்படி பயங்கரமாக கத்துறாரு. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இங்கே வந்து ஆனந்தி, அதுக்கப்புறமா வந்து குணவதி, அதுக்கப்புறம் குமரனோட ஃப்ரெண்டு எல்லாருமே அழகாக வந்து எக்ஸ்போவில் வந்து இறங்குறாங்க. அடுத்து எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்லை இந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி எல்லோரும் உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஆனந்தியோ வந்து பார்க்குறாங்க. சார் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சாரி ரொம்ப நல்லாயிருக்கு ஆனந்தி, நீங்கள் எடுத்து வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஆனந்தி வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லா சாரீஸுமே வந்து சூப்பராக வந்து போட்டு மேலே காட்டி எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாம் பார்க்குற வந்து என்ன பண்ண குமரன் வந்து, டேய் ஆனந்தி போட்டு காட்டுற சாரியெல்லாம் சூப்பராக இருக்குடா, நானே எல்லா சாரியும் வாங்கிட்டு போகிறேன். டேய் நீ வந்தது விற்கிறதுக்குடா சாரியை, நீ என்னடா இப்படி பண்ணுற, ஆனந்தி சேரில் நீ வாங்கிட்டா அப்போ உன்னோட சேரில் என்னடா ஆகுறது, அப்போ ஏற்கனவே இருக்கிற சாரி இன்னும் சேர்ந்துரும்டா, என்னடா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து டே என்னால் முடியலடா ஆனந்தி, எவ்வளோ சாரி எல்லாம் அவ்வளோ போட்டு காட்டுறாங்க தெரியுமா, அது எல்லாத்தையும் வாங்கணும் போல் தோணுதுடா, டே நீ விற்கிறதுக்கு வந்திருக்கடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க வாடா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே வந்து ஆனந்தி நீங்கள் வச்சுருக்க சேலை ரொம்ப நல்லா சார், என்ன சார் நீங்களே சாரி வந்து ரெடி பண்ணுறவர் தான், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சார், இல்லைங்க என்னோட நீங்கள் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே, என்ன சார் ஆனந்தி சாரியில் விற்று போச்சு, ஆமாம் சார் எல்லா சாரியுமே விற்று போச்சு அப்படின்னோடனே, நீங்கள் எல்லா சாரியும் விற்றுட்டீங்க, ஆனால் என்ன குமரனோட ஒரு சாரி கூட விற்கலை, எல்லா லேடிஸ்கிட்ட தான்ப்பா வாங்குறாங்க, ஜென்ஸ்கிட்ட யார் வாங்குறாங்க, இதில் என்ன சார் இருக்குது, இப்படி கொடுங்க சார் அந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து அவரோட சாரி குமரனோட சாரியெல்லாம் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்கள் சாரியில் நான் விற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி எல்லாத்தையுமே வந்து ஒன்று போட்டு காட்டி எல்லாருக்குமே வந்து விற்றுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு குமரன் அசந்து போகிறார். ஆனந்தி எப்படிங்க அப்படின்றாங்க. எப்படி ஓகேவா அப்படின்னோடனே, எங்கள் ஆனந்தி பற்றி எங்களுக்கு தெரியாதா, பார்த்தீங்கல்ல அவள் என்ன வேணாலும் அழகாக வந்து விற்றுருவா, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து சாரி விற்றுட்டான்னு சொல்லிட்டு அப்படி குணவதி பாராட்டுறாங்க. கிரேட்டுங்க நீங்கள், நான் இவ்வளோ நாளாக வந்திருக்கேன், ஆனால் எங்கள் சாரி எப்படினாலும் விற்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க, நாங்கள் ஒரு வாரம் இருந்தாலும் விற்று முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஆனால் நீங்கள் ஒரே நாளில் இவ்வளோ சாரி விற்றுருக்கீங்க, பயங்கரமான ஆள் தாங்க நீங்கள் அப்படின்றாங்க. பரவாயில்ல சார், ரொம்ப பாராட்டுங்க சார், இதில் என்ன சார் இருக்குது, உங்களது என்னதுன்னு எதுவுமே இல்லை சார், எல்லாம் நம்மளுது சார் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம குமரனுக்கு. அடுத்து வந்து அங்கே எக்ஸ்போவில் இருக்க பொருள் எல்லாமே வந்து எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து சுற்றி பார்க்குறாங்க. அப்போ குணவதி வந்து ஆனந்திக்கிட்ட, ஆனந்தி இதெல்லாம் வாங்கி கொடி உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்குடி, என்கிட்ட இருக்கிறது இப்போ என்ன ஆனந்தி, நீ எதுவுமே ஆசைப்பட மாட்டேங்கிற, பொண்ணாக இருந்தால் நிறைய விஷயங்கள் ஆசைப்படணும்டி, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, இதெல்லாம் ஆசைப்பட்டு என்னடி பிரயோஜனம், இதெல்லாம் வேஸ்ட்டுடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த குமரன் வந்து எவ்வளோ ஆனந்தி எளிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு.